அதாகப்பட்டது இந்தியாவில் ரிலீஸ் ஆக போகிற சில பிக் பட்ஜெட் மூவிக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற படங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். கல்கி ஃப்ரான்சஸ் இது ஒரு யூனிவர்ஸை கொண்டு வச்சிருப்பாரு. நாக் அஸ்வின் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்தோட அடுத்த பார்ட்டுக்காக இந்தியாவினால நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ நானும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ கொஞ்சம் அந்த பெஸ்ட்டான விஎஃப்எக்ஸ் அந்த சிஜி ஒர்க்குக்கு அவங்க சூப்பரான விஷுவல்ஸை அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப 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 பிடிச்சிருந்த ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதுக்காகவே நான் அந்த பார்ட் 2க்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தான் இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த படத்தோட அடுத்த பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, அட்லி மற்றும் அல்லு அர்ஜுன் காம்போவில் ரிலீஸ் ஆக போகிற அடுத்த படம். இந்த படத்தோட ஸ்டோரி கூட எனக்கு தெரியாது. பட் இந்த படத்துக்கு நான் செமைய வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் கன்ஃபார்ம் சொல்லியே தருவேன். அடுத்ததா ராமாயணம். நமக்கு என்னதான் தெரிஞ்ச கதையாகவே இருந்திருக்கலாம். சின்ன வயசுலேருந்து நம்ம இந்த ராமாயணம் கதை அடிக்கடி கேட்டாலுமே அந்த கதையை மூவியே எடுக்காங்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய விஷயம். 1000 crores பட்ஜெட் எடுக்கிற படம் இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. 2026 தீபாவளியில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ முடிஞ்சு